ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. அவர் மகாராஜன் வேஷ்டி கட்டிட்டு ஷூ போடுற முதல் மனிதர். அந்த பெருந்தன்மையை நம்ம பாராட்டணும். அந்த மாதிரி சிரிச்ச முகமா இருந்து அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தான். வீட்டுக்காரம்மாவுக்கு பயப்படுறாருன்றது மட்டும் அப்பட்டமா தெரிஞ்சது. ஏன்னா சிங்கத்தோட வாழ்றாரு. கூண்டுக்குள்ள இருக்கிறது இவரா அவங்களான்னு தான் கேள்வி. ஏன்னா இப்போ சிங்க பக்கத்துல இருந்தா ஒண்ணு அது கூண்டுக்குள்ள இருக்கணும், இல்ல நம்ம பாதுகாப்புக்காக நாம கூண்டுக்குள்ள இருக்கணும். ஏதோ ஒண்ணு நடக்கிறது. இப்படி இருக்கிறவங்களுக்கு உறவை பத்தி தெரியாது. நிறைய யோசிச்சிருக்கிறாரு. ரிலே பண்றவன் தான் ரிலேஷன். நல்ல செய்தி. இது வரைக்கும் நான் இந்த மேடைகள்ல இப்படி கேட்டது இல்லை. என்னன்னா மனைவியோட போய் ராங் எக்ஸிட் எடுத்தா அந்த மாதிரி சந்திரமுகி ஆகுது. அவர் சொன்னார்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸா போய் ராங் எக்ஸிட் எடுத்தாங்கன்னு வைங்க, ஒரு கவலை இல்லை. அப்படின்னா வாழ்க்கையில ராங் எக்ஸிட் எடுக்கணும்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போகணும். சரியான எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்னா உறவோட போகணும்னு சொன்னதுக்கே மகாராஜனுக்கு மேடம் துஷார்ல செலவு. இப்போ ஒரு சின்ன உதாரணம். நானும் ஐயாவும் பாரதி மேடமும் அவர் சினியும் இப்போ வந்தோம். இங்க ஒரு இடத்துல வந்து ஃபோன் வந்தது. இங்க இருந்து ஒரே ஒரு ரவுண்டான ராங் எக்ஸிட் எடுத்தார். அவர் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு, இல்லை நான் அப்புறம் பேசுறேன், எக்ஸிட் மாறிடுச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சா? 10 நிமிஷம். அவர் எங்க கிட்ட சாரி சொன்னாரு, இங்க ஆர்கனைசர்ஸ்ல சாரி சொன்னார். ஒரே ஒரு பாயிண்ட்ல, அதுவும் கிட்ட வந்து வாழ்க்கை கூட ராங் எக்ஸிட் எடுத்தா சார், நீங்க வாழ்நாள் கூட வேட்டியும் சும்மாக அலையணும். ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம நண்பர்கள்ட்ட பாராட்டலாம். ஏன்னா ஆம்ஸ்டர்டாமுக்கு போனா என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அங்க அழகழகான காட்சிகள், கவின்மிகு வண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அங்க போய் அனுபவித்த அத்தனையும் சொல்ல மாட்டாங்கன்றது ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா, ரிலேஷனை நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா, ஏதோ ரிலேஷனை கூட்டு ஆம்ஸ்டர்டாம் போற மாதிரி வீட்டுக்காரங்க கூட்டிட்டு லண்டனுக்குள்ள போகும்போதே எக்ஸிட் எடுக்க தெரியல, ரிலேஷனை கூட்டிட்டு ஆம்ஸ்டர்டாம் போறாரா? சரி, அப்படியே போகட்டும்னு வைங்க. இப்போ அந்த நண்பர்களும் தப்பா சொல்லி கொடுத்துறாங்கன்னு வைங்க, இது ரிலேஷன் சொல்லி கொடுத்துறான்னு வைங்க, தப்பு தான். ரிலேஷன்ஸை எங்கேயும் கூட்டு போறீங்க வேண்டாம். மகாராஜன் மாதிரி நல்ல நண்பர்களை எங்க கூட்டு போங்க. ஏன்னா என்ன நடந்தாலும் வெளியில சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவி ஊருக்கு போனோடனே மெயின் டிஷ் செய்யும் முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைட் டிஷ்ஷோட வருவான்னு இப்பதான் அவர் சொன்னார். சொன்னாரா இல்லையா? நண்பர்கள் சைட் டிஷ்ஷோட வர்றான்றத மைக்கு போட்டு பேசுற இவரா என்ன நடக்குதுன்றத வெளியே சொல்ல மாட்டாரு. நல்லா இருக்கு அதுல இருக்காரு. ஆனா அவரால் சில உண்மைகளை மறைக்க முடியாது. அதாவது சில பேர் வந்து மேடைக்கு கூட மாற்றி பேச மாட்டாங்க. அவர் 2 சொன்னார் பாருங்க. உடல் மண்ணுக்கு, உழைப்பு உறவுக்கு, உயிர் நண்பனுக்கு. எப்ப கொடுப்பீங்க? இருக்கிற காலமெல்லாம் உழைச்சு உறவு கொடுத்துருவாராம், அப்புறமா நண்பனுக்கு உயிரை கொடுப்பாரு. சார் நீங்க பொழைச்சிக்குவீங்க. அவரு கண்ணன் குசேலன் வெயிட் பண்ணா, அது 3 தடவை இலக்கணம் எல்லாம் பற்றி நல்ல செய்தி. அதெல்லாம் சரி. இப்போ நான் மகாராஜன் மாதிரி ஒரு நல்ல நண்பர் இருக்கிறாரு. இந்தியாவில இருந்து ஒரு குசேலன் அவளோட வர்றான். அவனால அதுதான் முடியும். ஒரு பொட்டலம் கட்டியிருக்கான். அவளை மகாராஜன் சொல்றான், நான் உன்னோட நண்பன், உயிர் நண்பன், அவளோட வர்றேன். யூகேக்கு ஒரு விசா வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுப்பாரு. கண்ணன் மாதிரி இருக்கணுமா இல்லையா? அவளுக்கு மட்டும்தான் அவன் கொண்டு வருவான். விசா நீ தான் வாங்கணும், ஃப்ளைட் டிக்கெட் எமிரேட்ஸ்ல நீ தான் வாங்கணும், ஏர்போர்ட்ல போய் நிக்கணும். என்ன கொண்டு வருவான்? அதே அவன் தான். அது 2 தடவை தான் கொடுப்பான், 3ஆவது தடவை கொடுக்க மாட்டான். சார் எத்தனை பேர் சார் நீங்க எழுந்திருக்கீங்க? மாமியாரை கூப்பிட்டீங்கன்னா வரும்போது அங்க இருந்தா எல்லா பொடியும் அரைச்சு கொண்டு வருது, அவள் மட்டும் கொண்டு வந்தா மாமியாரே விட மாட்டீங்க நீங்க. அவரு ரொம்ப கற்பனையா வாழ்றாரு, ரொம்ப கற்பனையா வாழ்றாரு. அவரு மனைவி மேல நம்பிக்கை, ஏதாவது திட்டுறாங்க, பேசுறாங்க, சந்திரமுகி ஆகுறாங்க, காஞ்சனா திரி ஆகுறாங்க, அதெல்லாம் அவர் சொன்னார். இருக்கட்டும். அவர் சொன்ன ஒரு அருமையான பாயிண்ட் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மச்சினிச்சிக்கு ஒரு உடை வாங்கியிருக்கு, அது சரியான அளவா இருந்ததுன்னு வச்சுக்கோமே. அது அவர் ரொம்ப புத்திசாலி. அது வந்து அவர் வீட்டுல நடந்ததை சொல்லல, நண்பன் வீட்டுல நடந்தது. ஏன் தெரியுமா? ஓங்கி அடிச்சா 1.5 கண்ணு. அதெல்லாம் நான் வாழ்த்துறேன். அப்படிதான் இருக்கணும், தப்பிச்சுக்கணும் தம்பி, ரொம்ப நல்லது. இப்ப அந்த கதை அப்படி நண்பர் வீட்டிலே நடந்ததுன்னு வைங்க. இப்போ நம்மோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு நம்மளை தேடி வருது. நாம தான் அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருப்போம். சும்மா வச்சுக்கோமே ஒரு கணக்குக்கு. கரெக்டா அது செட் ஆகும்னு நம்ம வீட்டை மட்டும் சொல்ல முடியுமா?
சொல்லலாம்ல, என் ஃப்ரெண்டு இந்த அளவு தான் கரெக்டா இருக்கும்னு அந்த பொண்ணுக்கு நீங்க கொடுத்துட முடியுமா? மச்சினிச்சிக்கு கொடுத்தா தான் சண்டை வருமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தா சண்டை வராதா? யோசிங்க. ஏன்னா அங்க அடிச்சா 1.5 டம்மில் அடி 3/4 டம்மாவது இருக்கும் சார். நட்பு என்பது ஒரு எல்லை தாண்டி வர முடியாது. ஏதோ உங்க வீட்டுல 2 மச்சனன்னு வரலன்றதுக்காக ஃப்ரெண்டை வச்சு காது குத்திருக்கீங்க. நீங்க அங்க குத்துனீங்களா இல்ல இங்க குத்துறீங்களா? அங்க 2 பேருக்கு குத்துனதுக்கு இங்க இவ்வளவு பேருக்கு சேர்த்து குத்துறீங்களே. ஒரு தெரிஞ்சுக்கங்க, சண்டை போடுவாங்க ஆனா உறவு விட்டு கொடுக்காது. சண்டை போடுவான், ஏன் என்னை சரியா கூப்பிடலன்னுவான், ஏன் வரலன்னுவான். ஆனா அந்த உரிமையை விட்டு கொடுக்காதவன் தான் உறவு. அதான் உண்மை. உரிமை எப்படி விட்டு கொடுப்பாங்க? மோகனப்பிரியா மேடம் ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆனா அவங்களுக்கு பொன்னாடை பொறுத்துறது மட்டும் அவங்க வீட்டுக்காரு. பொன்னாடை பொறுத்துறதுக்கு வேற யாரும் வரல, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. வீட்டுக்காரர் கரெக்டா கூப்பிட்டு போட்டதுல போஸ்ட் கொடுத்தாரு. உறவு ஒன்றுக்கு உதவாது, உறவு எதுக்கும் சரியாகாது. பிக் பாஸ் அதெல்லாத்தையும் பத்தி எதுவும் சொல்லிக்கிறாங்க. பிக் பாஸ்ல பிரச்சனையே லவ் தானே. அதுவும் நண்பர்களுக்கு இடையில. அதுல நீங்க நல்லா கவனிச்சீங்களா? அதாவது அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு பொண்ணு அதுல சரியா நடந்துக்கலன்னு உடனே அவங்க அப்பா வந்து எப்படி கண்ணீர் விட்டார், எப்படி கதறினார் கவனிச்சீங்களா? அவங்க அப்பா வந்து உழவு கோவப்பட்டார். நான் தெருவில் நடக்கிறதா இல்லையா, காரி துப்புரா என் சொந்தக்காரங்களா, நீ இப்படி இதுக்காக நான் அனுப்புனேன். அந்த தகப்பனுடைய அந்த ஆவேசத்தை பார்த்து நெட்டிசன்ஸ் எல்லாம் அவ்வளவு பாராட்டினாங்க. இப்படிதான் இருக்கிற ஒரு அப்பா. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, வேணாம் இங்கிட்டு போயிட்டு சும்மா பேசு செஞ்சாங்களா இல்லையா, வச்சு செஞ்சாங்க. என் தம்பி வேலையில சேர்ந்தான்னு நான் எங்கேயும் சொன்னேன்னா, ஆனால் அது உண்மைதான் மேடம். எனக்கு முன்னாடி என் தம்பிக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அவன் யோகா அவன் வேலையில சேர்ந்துட்டான், எனக்கு கிடைக்கல. அது உண்மைதான். அப்ப எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி கேவலமா தான் பேசினாங்க. ஆனா அவங்க பேசினதுனால தான் நான் அதுக்கப்புறம் கொஞ்சமாவது உற்சாகமா முயற்சி பண்ணி வேற வேலையில சேர்ந்தேன். நீங்க சில நேரத்துல அவமானங்களை விழுங்கி கொண்டுதான் வாழ்க்கையில் வளர முடியும். சொந்தக்காரங்க அப்படி எல்லாம் பேசத்தான் செய்வாங்க. பேசலாம் நான் போய் சொல்லல. ஆனா ஒண்ணு தெரியுமா, எங்க வீட்டுல என் தம்பி தான் முதல்ல சம்பாதிச்சான் தெரியுமா. நான் இது உண்மையா சொல்றேன். 1984 நான் சென்னையில் இருந்த போது என் தம்பி கீழக்கரையில வேலை பார்த்தேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அப்போ 25 ரூபா ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கி மணி ஆர்டர் அனுப்புவான். வெறும் 25 ரூபா டிராஃப்ட். அது எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு நேரம் அவன் என்னை எதிர்த்து இன்னைக்கெல்லாம் பேசுவான், கோவப்படுவானாலும் அன்றைய தேதியில 1984 அவன் அனுப்பின 25 ரூபாய் இருக்கு இல்லையா, எனக்குரிய ஒரு 1.5-2 வருஷத்துக்கு அவன் அனுப்பினான், எனக்கு கொஞ்சம் சேலரி வர்ற வரைக்கும். ஆனா அந்த ரூபாய்க்கு மதிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அளவே கிடையாது. இந்த நாளில் அவன் சேலரி வாங்கின அடுத்த நிமிஷம், என்னைக்கு சேலரி டேயோ அப்பெல்லாம் டிராஃப்ட் தான், இந்த மணியா இப்ப இருக்க மாதிரி மொபைல் பேங்கிங்லாம் கிடையாது. அடுத்த நாள் 2வது நாள் எனக்கு வந்து சேரும் 25 ரூபா. அண்ணன் எங்க கஷ்டப்படுவான்னு அனுப்புகிற ஒரு உறவு இருக்குல்ல, ஏதாவது ஒரு நட்பு கிட்ட தொடர்ந்து நீங்க உதவி கேட்டு பாருங்க. அவங்க சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல இதுல ஒரு மெசேஜ் போட்டா வந்துருமா உடனே. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் கூப்பிட்டா தான் வருமா. ஏன் உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு 1000 யூரோ அனுப்புங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டு பாருங்க. 1000 யூரோ அனுப்புங்கன்னு ஒரு மெசேஜ் போடுங்க, அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் வாய்க்காதுங்க. ஐயா எழுதினாரு, அவர் எழுதினாருன்னா அவருக்கு அந்த காலத்துல வாய்த்த மாதிரி நட்பு இன்னைக்கு இருக்குதுன்னு வைங்க. நான் நட்பை குறைவா பேசல. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நண்பர்கள் கூடி இருந்து என்ன செய்கிறார்கள். அவங்க சொல்றாங்க 2 பேருமே நாங்கள் மணிக்கணக்கா பேசுவோம் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். வேற வெட்டி இல்லைன்னு அர்த்தம். அதுல அந்த மேடம் சொல்றாங்க, உங்களுக்கு சொத்து சண்டை வருகிறதே, நண்பர்களோடு ஏதாவது வழக்கு வந்திருக்கிறதா, என்ன வழக்கு போடுவீங்க, காசு வாங்கி கொடுத்தா அந்த காசு கொடுத்தா, இதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், இதுக்கு எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போனோம். உறவுன்னா அங்க சொத்து இருக்கு, உரிமை இருக்கு சார். உரிமை இருக்கிறதுனால தான் நான் சண்டை போடுறேன். நான் இருக்கேன்னு சொல்றேன்னா இல்லையா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுமா இல்லையா. நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, யாருக்காக விசா போட்டு அங்க இருந்து வர சொல்றீங்க. அப்பா அம்மாவை நீங்க பார்த்து கூப்பிடுறது இல்லையா, மாமனார் மாமியார் மோனிங் கிட்ட கூப்பிடுறது இல்லையா. எத்தனை பேர் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் அங்க இருக்கிற நண்பனை எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கீங்க. பாரதி மேடம் இங்க வந்ததுல இருந்து 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் வீட்டுக்கு பேசுறாங்க. நான் போய் சொல்லுங்க, அவங்களுக்கு அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கு, பிள்ளைகளோட பேசணும்னு விரும்புறாங்க. எந்த நேரமும் இப்போ மேடைக்கு வரும் முன்னாடி கூட இந்திய நேரம் இன்னொரு 5 மணி நேரம் முந்தி அவங்களும் உறங்காம உட்காந்து இவங்களோட பேசுறாங்க, இவங்களும் அரை உறக்கத்தில் பேசுறாங்க. அப்போ இந்த உறவு நம்ம இங்க வந்த பிறகு மேடம் இந்தியாவுக்கு போன் பண்ணி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறாங்கன்னு கேளுங்க. எனக்கு தெரிய இல்லைங்க, ஒரு வேலை போய் பேசிக்கலாம். இங்க ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது வேற ஒரு பிரச்சனை. எங்க போனாலும் அவங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. நட்பு வட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க அதுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனால் உறவு போகிற தொலைவு, உறவு போகிற இடத்தை நட்பு நிரப்ப முடியாது. சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கீங்க, அமெரிக்காவுக்கு போறீங்க, லண்டன் வரீங்க, எல்லா ஊர்களையும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அது உண்மை. ஒரு பேச்சுக்கு வந்த சீனிவாசன் சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கேன்னாரு, யூஎஸ்க்கு போயிருக்காரு, இங்க வந்துருக்காரு. சிங்கப்பூர்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நீங்க அமெரிக்கா போனது அவங்க சேர்த்து வந்துடுறாங்க, சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே, வர்றதில்லை. அந்த ஊருக்கு அந்த நட்பு தேவை. அதுக்கு இட்ஸ் மியூச்சுவல் ஹெல்ப். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற மாதிரி ஒரு தொடர்பு. அங்கிருந்து இங்க லண்டன் வரீங்க, இங்க ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது, கூட்டம் வருகிறது. ஆனா நீங்க எங்க போனாலும் உங்களோடு சேர்ந்து வருவது உறவு மட்டும்தான். சிங்கப்பூர்ல இருந்தாலும் அதுதான், இங்க வந்தாலும் அதுதான். ஏதோ உங்களை துடிக்க வைக்கிறது. உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே இங்க இருந்து லீவ் போட்டு போறீங்களா, இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போறீங்களா? அதெல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. யாருக்காக எங்கே தேடல் இருக்கிறதோ அங்கேதான் மகிழ்ச்சி இருக்கும். யாருக்காக உழைக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்க எல்லையில் வேலை செய்கிறார்கள். எல்லையில் எதுக்காக அவன் வேலை செய்யறான்? ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக எல்லைக்கு போவானா? உள்ளூர்லேயே ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவையும் உள்ளூர்ல ஃப்ரெண்டை பார்க்கணும். உள்ளூர்ல ஃப்ரெண்ட் இல்லாதவங்க பார்டர்ல போய் ஃப்ரெண்ட் பார்க்குற பாகிஸ்தான்காரன் ஃப்ரெண்ட் பார்ப்பானா? இல்லையே. அவன் என்ன தேடுகிறான்னா, அங்க போயாவது வேலை செய்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு தேடுகிறான்ல. அதெல்லாம் யோசிங்க. சென்னையில இந்த பேனர் வைக்கிறது பத்தி சொன்னாங்க. பேனர் வைக்கிறது பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸு அல்லது கட்சிக்காரங்க. இப்போ கட்சிக்காரங்க வச்சு மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பேனர் விழுந்தது, ஒரு பொண்ணு தவறி போனாங்க, அழுதது, கண்ணீர் வடிச்சது, இழந்து போனது யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க அப்பா அப்படியே கொஞ்ச நாள்ல ஃபாரின் போறேனாலே இனிமேல் இது யாருக்கு வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா கதிரினதை நீங்க டிவியில பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸும் பேட்டி கொடுத்தாங்க. வி ரியலி மிஸ் ஹர், வி வில் ரிமெம்பர் ஹர். அவ்வளவுதான். தகப்பனுடைய வலி தகப்பன் மட்டும்தான் உணர்வு. தாயோட வலி தாய் மட்டும்தான் உணர்வு. உறவு என்பது அவ்வளவு பெரியது. உறவை சாதாரணமா தள்ளிடாதீங்க. உங்க எல்லாருக்கும் சொல்லிட, நட்பு தேவை, இல்லாம இருக்க முடியாது. ஆனா உறவுகளை பற்றிய அறிமுகத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருக்காதீர்கள் தயவு செய்து. எல்லாரும் உறவுகள் கெட்டதுக்கு தள்ளி வச்சீங்கன்னா எதிர்காலத்தில் ஆள் இல்லாமல் போகும். ஆளே இல்லாமல் போகும். உறவுகளுக்கு குறை இருக்கும், குறை இருக்கும், அதோடு சேர்த்துதான் நீங்க கையில வச்சுக்கணும். அந்த உறவுன்ற நெருக்கம் இருக்குல்ல, கோடி கொடுத்தும் உறவினரோடு வாழ்வதுதான் இன்பம். கூட இருந்து பாதி கொடுத்து உண்பது பேரின்பம்னு பார்த்து கூட இருந்து குளிர்ந்தலோர் என்பாவாயினவர் ஆண்டாள் சொன்னது இல்லையா? கூடி குளிர்வதுன்னா என்ன? போகும்போது ஒரு சித்தப்பாவை பார்த்து, ஒரு சித்தப்பா பையனை பார்த்து, என்னையடா செய்றீங்க, ஏதாவது இருக்கா, விவசாயம் நடக்குதா, ஏதாவது நான் செய்யணுமான்னு 2 வார்த்தை நீங்க பேசுங்க. இந்த வார்த்தைகள் தருகிற மரியாதை நீங்கள் கொடுக்கிற டாலரை விட அதிகமாக. ஞாபகம் வச்சுக்கோங்க. போன உடனே பிடுங்குறாங்கன்னு தயவு செய்து தப்பா எடுத்துக்காது. காசு கொடுக்கும்போது எல்லாருமே முன்ன பின்னதான் இருப்பான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. ஆனா உறவு காட்டுகிற அன்பு, நெருக்கம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிது. அந்த அணியில சொன்னதுக்காக சொல்றேன். ஒண்ணு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உறவுகள் உங்களுக்கு முன்னாடியே அறிமுகம் செய்கிறார்கள். ஏன் அறிமுகம் செய்கிறார்கள்னா, அங்க போய் தான் நீங்க புத்தியை கத்துக்கணும். அப்படி புத்தியை கத்துக்கிறதாக நட்பு இருந்திருந்தால், கூடா நட்பு தீ நட்புன்னு இத்தனை அதிகாரம் ஏன் பண்ணணும்? ஏன் பாடணும் வள்ளுவர்? கூடா நட்பு தீ நட்பு. எல்லா நண்பர்களும் நல்லவர்களாக இருக்க முடியாது, ஒரு சிலருக்கு வாய்க்கும். ஆனால் உறவு அப்படி இல்லை. இழந்து போகும்போது கூட நிற்பது, தோள் கொடுப்பது உறவு. சந்தோஷங்களில் மகிழ்ச்சியை காட்டுவது நட்பு. ஒரு நண்பன் இருக்கா, அவனுக்கு திடீர்னு சிபிஐ ரைடு வந்துருச்சுன்னு வைங்க. எங்க ஊர்ல அது அடிக்கடி நடக்குது, எதுக்கோ நடக்குது. ஓகே, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு சிபிஐ ரைடு வந்துச்சு, எதுக்கே ஒன்று அவனை மாட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோமே. நான் அடுத்த நாளே அவனோட கான்டாக்ட் என்ன பண்ணேன் சொல்லுங்க, டெல்லீட் தான், பிளாக்லாம் கிடையாது, டெல்லி. யாராவது அங்கிருந்து அவன் ஃப்ரெண்ட் இல்லையே, பார்க்கவே இல்லை. ஆனா அவன் பிடிச்சி உள்ள போனா கூட அவன் குடும்பம் தான் போய் நிற்கும். எங்க அப்பா நல்லவருங்க, தப்பே செய்யலைங்க, தப்பே செஞ்சிருந்தாலும் செய்யலைங்க, அவரை விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸு அப்படியே பாப்பா, ரொம்ப ஆளுனா நினைச்சேன். 2 வருஷமா நான் டச்சை வச்சுக்கிறது தெரியுமா. ஆனா அந்த இடத்துலயோ கோயிலா போய் அவங்க அம்மா கண்ணீர் வடி, எப்படியாச்சும் என் பிள்ளைய கொடுத்துறியா, என் பிள்ளைய எப்படியாச்சும் அங்கிருந்து ரிலீஸ் பண்ணு தாயோ தகப்பனோ மனைவியோ பிள்ளைகளோ போய் கதறுவார்கள். அவர்கள் தோல்வியில் தோல் கொடுக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் தான் மகிழ்ச்சிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமாக இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது சைட் டிஷ் அல்ல, அதுதான் மெயின் டிஷ். ஒருவேளை நட்பு என்பது சைட் டிஷ்ஷாக இருக்கலாம், மெயின் டிஷ் என்பது உறவுதான். அவர் சொன்னதுலேயே அது இருக்கிறது என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். இன்றைக்கு காலையில ஐயாவையும்
ராஜா அவர்களையும் என்னையும் தொலைக்காட்சி மற்றும் ரேடியோ சேனல்களுக்காக, யூடியூப் சேனல்களுக்காக இன்டர்வியூலாம் எடுத்தாங்க இன்னைக்கு காலையில். அந்த இன்டர்வியூ எடுத்தவர்களில் ஒரு தோழி ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்கள் பட்டிமன்றங்கள் வந்து இவ்வளவு தூரம் வெளிர்ந்து மேன்மேலும் சிறப்படைந்து கொண்டிருப்பதற்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு நட்பு அப்படின்னு எனக்கு தோணுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ராஜா சாரையும் என்னையும் கேள்வி கேட்டாங்க. அந்த நட்பும் புரிதலும் இருப்பதனால தான் எங்களால் ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பேசினா கூட அதை ரசிக்க முடிகிறது அப்படின்னு அந்த பேட்டியில் பதில் சொன்ன என்னுடைய உற்ற நண்பர் ராஜா அவர்கள் தான் இங்கே வந்து எங்களை மானங்கெட திட்டிருக்காரு. என்னவோ தெரியலைங்க, இன்னைக்கு எங்களுக்கு நாள் சரியில்லை, இல்லாட்டா இப்படிலாம் பேச்சு வாங்க மாட்டாங்க. ராஜா சார் வந்து உறவுக்காக நிறைய பேசியிருக்காரு. இன்னைக்கு மாதிரி கண்ணீரும் கம்பளையுமா அவர் பேசி நான் கேட்டதே இல்லை. இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கிறத பற்றி தலைப்பு கொடுத்தாங்க. பேனர் விழுந்து சுபஸ்ரீ இறந்து போனது, உங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது, மனுஷனுக்கு ஒரு நல்ல விஷயம், சிரிப்பு, சந்தோஷமான விஷயம் கூட ஞாபகத்துக்கு வரல. முழுசா கண்ணீர் ததும்ப கூடிய விரைவில் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிருவார். அதற்கான எல்லா கல்வியும் உண்டு. நான் இங்க லண்டனுக்கு வந்த பிறகு 20 மணி நேரம் எங்க வீட்டோடய பேசிட்டு இருந்தேன்னாரு. அது ஒரு விதத்துல உண்மைதான். அது உறவுகளுக்குள்ள இருக்கிற அடர்த்தினால மாத்திரம் அல்ல, 2 நாள் வெளிநாடு போனாலும் தீர்க்க முடியாத தொல்லைகள் நம்ம வீட்டுல இருந்து தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு அவர் என்ன சொன்னார்? இந்த தம்பி இன்னைக்கு பாவம் என்ன சொன்னாரு? ராங் எக்ஸிட் எடுத்துச்சாரு ஒருத்தர் ஏற்கனவே, சரியா? எடுத்துட்டா அதற்கு பிறகு மனைவி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதான் அவர் சொன்னார். அந்த அம்மா சிங்கம் மாதிரி ஆயிடும்னு அவர் சொன்னார். நண்பர்களா இருந்தா மச்சான் அது ராங் எக்ஸிட், என்னடா இதுல வந்துட்டு சரி அவ்வளவு பெருசுப்படுத்த மாட்டாங்க, அதுதானே சொன்னார். ராஜா சார் உடனே அதை பில்டப் பண்ணி நீ நண்பனோட போனா எப்பவுமே நீ ராங் எக்ஸிட் எடுப்பான்னு அவர் சொன்னார். நீங்க எங்க திட்டுங்க பரவாயில்ல, இன்னைக்கு நாங்க வாங்கி கட்டிக்கிற நிலைமையில இருக்கோம் நாங்க 3 பேரும், அதுக்கு நீ இப்படியா நண்பரோட போனாலே ராங் எக்ஸிட் தான் எடுப்பீங்களா? தப்பு நடந்து போச்சு சார். நடந்து போன பிறகு உறவு அதை பத்தி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நட்பு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது? தப்பா எடுத்துட்டு ஓகே இன்னைக்கு ஸ்ரீனி ராங் எக்ஸிட் எடுத்தாரு, உடனே போன் பண்ண உடனே அவர் நண்பர் ஒருத்தர் வழி சொன்னாரு, சரியான வழிக்கு வந்துட்டோம். பக்கத்துல இல்ல இது வந்து மனைவிகள் ராங் எக்ஸிட் எடுத்தா கணவர்கள் இதை விட அலப்பறை பண்ணுவாங்க. ஐயோ யோ 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 யோ. இங்க இருக்கிற மனைவிகள் பல பேர் நீங்க லண்டன் வந்த பிறகுதான் கார் ஓட்ட கத்திருப்பீங்க இல்லையா? பெரும்பாலும் இந்தியாவில் அவ்வளவு தூரம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம தான் வாசல கால் வச்சு ஆட்டோ இருக்கு, என்ன கழுதிக்கு நமக்கு கார் இல்லை. எங்க ஊர் மாதிரி வரவே வராதுங்க. இங்க வந்து வேற வழி இல்லை. அதுல பெரும்பாலும் கணவர்கள்ட்ட தான் கார் ஓட்ட கத்திருப்பீங்க. இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் கணவர்கள்ட்ட கார் இப்படி திருப்பினா ஏன் திருப்பினா, அப்படி திருப்பினா ஏன் திருப்பினா, நேரா போனா ஏன் நேரா போனா, லெஃப்ட்ல திரும்பினா. இதுவே இங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட் இருந்து அந்த ஃப்ரெண்ட நீங்க கத்துக்கிட்டா என்ன ஸ்மூத்தா இருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நட்பு என்பது நமக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கு கொடுக்குது. இப்போ உறவு பெருசா நட்பு பெருசான்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க உறவு தான் பெருசு, மாற்றுக்கிறது கிடையாது. பட்டிமன்றத்துக்காக நான் அப்படி பேச மாட்டேன். உறவு தான் பெருசு. இதுல என்ன சந்தேகம்? அம்மா மாதிரி அப்பா மாதிரி அவன் இந்த அம்மா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏகத்துக்கு என்ன திட்டிருப்பா என் தலைவிதியை பாருங்க. நானும் 20 வருஷமா பட்டிமன்றத்துல பேசியிருக்கேன். நான் ஜெயிலுக்கு போவேன், இது மட்டும் யாரும் நான் வேற முன்ஜாமீன் வாங்கணுமா? எங்க ஊர்லயே பல பேர் முன்ஜாமீன் கேட்டு கிடைக்காம ஜெயிலுக்கு போயிருக்காங்க. என்ன விஷம் விஞ்சிருக்கேன்னு ஏதோ உங்களுக்கு அம்மா தானே, உங்களுக்கு அம்மா தான் பசியை கண்டுபிடிப்பா. இதுல என்ன இருக்கு? தாய்க்கும் பிள்ளைக்கும் அது மிருகங்களா இருந்தாலும் பறவைகளா இருந்தாலும் கூட இட் இஸ் a natural maternal instinct. இப்போ ஒரு உடனே நண்பர் வந்து பிறந்ததுல இருந்து கூட இருந்து அவன் எனக்கு பால் ஊட்டி இருப்பாரு, செய்ய மாட்டான். இப்ப எது பெருசுன்றதே இந்த பட்டிமன்றத்துல கேள்வி இல்லை. மகிழ்ச்சியாக வாழ்க்கை முழுவதும் இருப்பதற்கு பெரிதும் எது உதவுவதுன்னு கேட்டா உங்க 3 பேரும் பேசிட்டு எல்லாத்தையும் ராஜா சார் எவ்வளவோ நல்லா பேசுவார். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் சார். உறவை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பிக் பாஸை பத்தி பேசுறேன். இங்க உன்னதமான விஷயங்களுக்கும் பிக் பாஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? ஒரு அப்பா கதறினாரு,
அவன் சொன்னதெல்லாம் அது. அந்த பேனர் வந்து ஒரு பொண்ணு சேர்த்து போச்சு, அப்பா கத்துனாரு. பிக் பாஸ்ல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சு, அப்பா கத்துனாரு. வாழ்க்கையில ஏன் சார் இவ்வளவு சோகமா நீங்க இருக்கீங்க? என்னன்னே தெரியல. அவர் சொன்னாரு, ராஜா சார் சொன்னாரு, உறவு சண்டை போடும் ஆனால் உரிமையை விட்டு கொடுக்காது. நாங்க அதே தான் சொல்றோம். ஏன் சார் இவ்வளவு தூரம் உறவு உரசல்களை ஏற்படுத்துகிறதுன்னு கேட்கிறோம். சாதாரண கேள்வி தானே. ஏன் அதுக்காக கண்ணீர் பதில் சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு போனா அங்க ஒரு ஃப்ரெண்டு, துபாய்க்கு போனா அங்க ஒரு ஃப்ரெண்டு, அமெரிக்காவுக்கு போனா அங்க ஒரு ஃப்ரெண்டு. நட்பு என்பது அங்கங்கே நாங்க விட்டுட்டு வந்துருவோமா? சிங்கப்பூர்ல இருந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம் அல்லது லண்டனுக்கு வந்திருக்கலாம். எங்களுடைய நட்பு முறிந்து போகுமா சார்? ஒருத்தர் பார்க்காமலேயே பிசுராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் இறுதி வரையில் நண்பர்களா இருந்த கதை நம்முடைய தமிழ் மண்ணிலே வந்த கதை தானே. பார்க்காமலே இருந்த நட்பு வந்து முறிஞ்சு போயிருமா? இப்போ இங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. நாங்க வந்து வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருக்கோமா? இல்லையே. நாங்க 2 வருஷம் தான் சேர்ந்து படிச்சோம். 9, 10 2 வருஷம் சேர்ந்து படிச்சோம். எத்தனை காலம் முன்னாடி? 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ன்றது எங்க வாழ்க்கையில 25 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு அவங்க லண்டன்ல இருக்காங்க. நான் பேச வருகிறேன் என்ற உடனே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பயணம் செஞ்சு பார்க்காமல் இருக்க முடியாதுன்னு ஓடி வருகிற நட்பு இருக்கிறது. நாங்கள் வேறு வேறு நாடுகளில் வசிப்பதால் நட்பு இல்லைன்னு ஆயிடும். வேலை இல்லாம இருந்த போது என்னுடைய தம்பி 25 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணினான். ஆமா, உண்மை. உறவு செஞ்சுதான் ஆகணும். அந்த கடமை இருக்கு உறவுக்கு. உறவுதான் செய்யணும். அதை சொத்து இருந்தாக்கா உறவோடு தான் நீங்க வந்து அதை பிரிச்சுக்க முடியும். ஆனா எந்த கடமையுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நட்பு வந்து உங்களுக்கு கை கொடுக்கவில்லை. செய்யணும்னு அவங்களுக்கு எந்த கடமையும் கிடையாது. இவருடைய திருமணத்தன்னைக்கு இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் கார் எடுத்துட்டு வந்தார். இவருக்கு அண்ணாமலையா உங்க ஃப்ரெண்டு? சரி, இவருடைய திருமணத்தன்றைக்கு பெண் மாப்பிளையை வச்சுட்டு போறதுக்கான காரை யாராவது ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு செய்ய முடியல, ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். இவர் ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வந்தார். அது கூட பெரிய விஷயம் இல்லை. கார் எடுத்துட்டு வந்த ஃப்ரெண்டை இவங்க உறவுக்காரங்களா என்ன நினைச்சாங்க? டிரைவர்னு நினைச்சாங்க. அவர் தான் காரோடைய ஓனர். அவர் காரை ஓட்டிட்டு வராரு. நீ வாயா, நீ உட்காரு ராஜா, உனக்கு நீ கல்யாணம்னு சொல்லி இவரை பின் சீட்ல உட்காந்து வச்சு ஓட்டிட்டு வராரு. அவர் வந்து கார் நின்னோட உறவுக்காரங்களா அவர்கிட்ட, என்ன நீ டிரைவர் பெரிய இதுமா உட்காந்துருக்க, சாமான்லாம் எடுத்து வேண்டாரு. ஒரு வார்த்தை கூட முகம் சுளிக்காமல் ஓடி போய் சாமானை எடுத்து வச்ச அந்த நண்பன் தான் யாருன்னு காரை என்ன பேசுறேன்னு கேட்கிற என்னமே வராது பாருங்க. அதுதான் நட்பு ஓடி வந்து உதவுகிற தருணம். 1000 யூரோ அனுப்புன்னு சொன்னா ஃப்ரெண்டு பிளாக் பண்ணிடுவான். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையேன்னு நான் வருத்தப்படுறேன். வேற என்ன நான் சொல்ல முடியும்? சரி, நம்ம வாழ்க்கையில சிக்கலான தருணங்களில் முதல்ல யார்கிட்ட போகணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சிக்கலான தருணம். லண்டன்ல வந்து இருக்கீங்க நீங்க, ஏதோ ஒரு விசா ப்ராப்ளம், ஏதோ ஒரு ஒர்க் ப்ராப்ளம், உங்க ஊர்ல பல பிரச்சனைகள். பிரெக்சிட் இருக்கா இல்லைன்னு கடைசி மட்டும் யாருக்கும் தெரியும். உங்க பிரதமருக்காக தெரியுமான்னு பார்த்தா அவரே அடுத்த எலெக்ஷன் வைக்கிறேன்றாரு. பல சிக்கல்கள். முதல் சிக்கல் வந்த உடனே யாருக்கிட்ட நீங்க உறவு வந்து அன்பானதுதான். ஆனா ஊர்ல இருக்கிற சித்தப்பா போன் பண்ணி, சித்தப்பா எனக்கு வேலை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஊர்ல இருக்கிற அப்பாக்கோ அம்மாக்கோ போன் பண்ணி பிரச்சனையா இருக்கு, விசா இல்ல, திருப்பி வந்தாலும் வந்துருவேன், அந்த பிரச்சனையை சொல்ல முடியுமா? அவங்க வயசானவங்க. உங்க பிரச்சனை உங்களுக்கு எப்படி புரியும்? முதல் போன் கால் யாருக்கு பண்ணுவீங்க? உங்க நண்பனுக்கு தான் பண்ணுவீங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், லண்டனுக்கு கிளம்பி வந்தீங்களே, எந்த நம்பிக்கையில வந்தீங்க? எந்த நம்பிக்கையில வந்தீங்க? வாசல் ஏர்போர்ட்ல ஒரு ஹீத்ரோ ஏர்போர்ட்ல ஒரு நண்பன் நின்றுட்டு இருப்பான்ற ஒரே நம்பிக்கையில தானே நீங்க பொட்டியோட கிளம்புவீங்க. அவன் தானே உங்களுக்கு இந்த ஊரினுடைய விசாவாக இருந்தான். அதை உறவு செய்ய முடியாது. செய்யக்கூடிய நிலைமையில அவங்க இல்லைன்னு சொன்னா ஏகத்துக்கு பேசிருக்காங்க. ஏமா நீங்க சொல்றீங்க உங்க பெண்ணை ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை தஞ்சாவூருக்கு அனுப்புறேன், சந்தோஷமா போயிட்டு வரான்னு சொல்ல. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க பொண்ணு கிட்ட நீ 2 தடவை வருஷத்துக்கு போனா போறாதுமா, நீ திரும்ப அங்கேயே பர்மனண்டா இந்தியாவில் இருக்கா உங்க பொண்ணு ஒத்துக்கல. நீங்க எதுக்காக உங்க பெண்ணை அனுப்புறீங்க? 2 வாரத்துல திரும்பி வந்துருவான்ற ஒரே நம்பிக்கையில தான் அனுப்புறீங்க. அங்கேயே போயிருந்தா உங்க பொண்ணு என்ன சொல்லுவா? நீ அங்கேயே தான் இருக்கணும் இனிமேல் உங்க பொண்ணுகிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவ என்ன பதில் சொல்லுவா? How can I be there? All my friends are there. நான் இங்க தான் இருந்திருக்கேன். சொல்ல மாட்டேன் உங்க பொண்ணு. என்ன அவங்க முன்னாடி பேசின டாக்டர் விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா பேசினார். அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல ஒற்றொழி தீர்வார் உறவு அல்ல, அங்கே ஒட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி இருப்பார் உறவு. அழகான பாடலை சொன்னீங்க. இந்த பாடலை யார் எழுதுனாங்க டாக்டர்? ஔவையார் எழுதினாங்க. ஔவையார் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன நினைவு வருது? இந்த பாடல் நினைவு வராது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஔவையின உடனே என்ன நினைவு வருது? அதியமானவளுக்கு கொடுத்த நெல்லிக்கனி நம்முடைய ஞாபகத்துக்கு வரவில்லை? அதியமானுக்கும் ஔவைக்கும் இருந்த நட்பை பற்றி சங்க இலக்கியம் முழுக்க பேசுகிறது. சாவே தராத ஒரு அருநெல்லிக்கனி
நெல்லிக்கனி கிடைத்த உடனேயே அதை தான் உண்டு தான் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் தமிழை வளர்த்த தன்னுடைய தோழிக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அதியமானை தான் நான் அறிந்திருக்கேன். அவர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா ஒரு விஷயத்த சொன்னாரு டாக்டர். என்னன்னா அப்பா அம்மா தான் போய் இதுதான் சுரேஷ், இதுதான் ரமேஷ், இவங்களோட நீ ஃப்ரெண்ட் ஆயிருன்னு சொல்றாங்களா. அறிமுகப்படுத்தி வைத்தவதனாலேயே அறிமுகப்படுத்தியவரை விட அறிமுகப்படுத்தியவங்க இன்னும் பெருசாயிடுறாங்களா. இப்ப உங்க மனைவி உங்களுக்கு ஒரு கல்யாண தரகர் தான் அறிமுகப்படுத்திருப்பாருன்னு வைங்களேன். இப்ப மனைவி பெருசா, கல்யாண தரகர் பெருசா. ஐயா மணி அடிச்சுட்டாரு, அதனால நான் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். வீட்டுக்கு வெளியே இருக்கின்ற உலகத்துக்கு நம்மை முதலில் அழைத்து செல்லுபவன், அறிமுகப்படுத்துபவன் எப்போதுமே ஒரு நண்பன். வீட்டுக்குள்ளே இருக்கிறவரை உறவுகள் தான் நமக்கு சுகம், நம்மை பாதுகாக்கும். ஆனால் உறவு நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருப்பதால் வெளி உலகத்துக்கு வந்து வாழ்கிற வாழ்க்கையில் நாம் தன்னந்தனியாக நிற்கிறோம். நீ தனியே இல்லை, நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்மோடு ஒரு கை இணைகிறதே, அதுதான் நட்பின் கை. நட்பு என்பது என்ன தெரியுமா? என்ன அவ்வளவு சாதாரணமா உங்களுக்கு நட்பு? ஒற்றை தட்டில் 10 வயிறுகள் பசியாறுகிற பந்தம் தான் நட்பு. ஒற்றை தட்டுல 10 வயிறு பசியாறு. உறவுகள் நட்பை திட்டும் பழிக்கும். இவெல்லாம் உன் ஃப்ரெண்டா, மூஞ்சி முகர கட்டிங்க. மனைவி சொல்லுவோம் உங்க ஃப்ரெண்டுன்னு ஒரு நாய் வருது, அடுத்த தடவை அது வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு. உறவு நட்பை திட்டும் பழிக்கும். ஆனால் இங்க எத்தனை பேர் இருக்கிறீர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய நட்பு ஒரு நாளாவது உங்களுடைய உறவுகளை அவமானம் செய்திருக்கிறதா? நண்பனுடைய தாய் எப்போதும் எனக்கும் தாய் தான், நண்பனுடைய மனைவி எனக்கு எப்போதும் சகோதரி தான். இந்த நட்பு உறவை பாதுகாக்கிறது. அப்பா அம்மா சொன்ன சரியா தான் இருக்கும் என்று நண்பனுக்கு எடுத்து சொல்லுவதே எப்போதுமே ஒரு நண்பனுடைய கடமையாகத்தானே இருக்கிறது. நான் இங்க இருக்கிறவங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு விஷயம் சொல்றேன், அதோட நான் நிறைவு செய்ய போறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியா கூப்பிட்டு, நீங்க உங்க உறவுகளால காயப்பட்டிருக்கீங்களா எப்போவாவது அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிறவங்களை எவ்வளவு ஒரு 300-350 பேர் இருப்பீங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 99% என்கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்க உங்களை தனியா கூப்பிட்டு, நீங்க உங்களில் நண்பர்களால் காயப்பட்டவர்கள் இங்க எத்தனை பேர்? 350 பேர் கிட்ட இருக்கலாம், 2 பேர் 3 பேர் இருக்கலாம். பாக்கி எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அப்பல என்னங்க காயம், சுகம் சொல்லுவீங்களா மாட்டீங்க? உறவுகளால் காயப்படாதவர்கள் யாருமே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? உறவு வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய நிர்பந்தத்தை நமக்கு கொடுக்கிறது. கண்ணாடி பாத்திரத்தை கையாளுவது போல சில உறவுகளை கையாள வேண்டி இருக்கிறது. என் நண்பன் நான் பேசுற போது ஒவ்வொரு வார்த்தையும் நான் யோசிச்சு பேசணும்னு தேவை கிடையாது. நான் என்ன வேணா சொல்லலாம் எப்படா லூசு என்று நான் என் நண்பனை சொல்லலாம். உறவுக்காரர்கள்ட்ட முழுங்கணும், வார்த்தைகளை முழுங்கினால்தான் உறவுகள் வாழும். இந்த நண்பன் வந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு அழிச்சிட்டு போவான், அவன் சைட் டிஷ் அவர் சொன்னதை வச்சுட்டு இவர் சொன்னாரு. ஆனா அதெல்லாம் கம்பெனி நட்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நண்பன் வேற, அவன் இங்க உயிரை காப்பாற்றுகிறவன். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளிநாட்டிலே வாழ்கிற என்னுடைய நண்பன் ஜெய் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தான். பாரதி, அம்மா அப்பா தான் சென்னையில இருந்தாங்க, அசோக் நகர்ல இருந்தாங்க, உனக்கு தெரியும். அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. அப்பா இறந்து போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் தான் வீட்டை பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. அம்மாவுக்கு உடம்பு முடியல. அவர் திடீர்னு இறந்த உடனே அம்மாவை என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் லண்டன்ல இருக்கேன், என்னுடைய தங்க வந்து ஆஸ்திரேலியால இருக்கா. சின்ன வயசுல நாங்க 2 பேரும் எங்க அம்மா பக்கத்துல யார் படுத்துக்கிறதுன்னு சண்டை போடுவோம். இப்பவும் எங்களுக்குள்ள சண்டை, அம்மாவை யார் வச்சுக்கிறதுன்னு சண்டை. ஆஸ்திரேலியால இருக்கிற அவளை நான் சொல்றேன், ஏன் நீ வச்சுக்கலாமேன்னு. ஏன் பையன் ஒன்னாலே முடியலன்னா என்னால எப்படி முடியும்னு அவ கேட்கறான். எங்க அம்மாவை இங்க கொண்டு வந்து வச்சுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. நான் அதனால எங்க அம்மாவை நல்ல கொஞ்சம் வசதியான ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டேன். உனக்கு எப்போது டைம் இருந்தா எங்க அம்மாவை போய் பார்த்துக்குவேன். இது என் நண்பன் ஜெய் எனக்கு எழுதிய கடிதம். எனக்கு அவங்க அம்மா போய் பார்க்கவே பயமா இருந்தது. ஒரு வீட்டுல ராணி மாதிரி இருந்தவங்கள ஒரு முதியோர் இல்லத்துல போய் எப்படி பார்க்க முடியும்? 2 மாசம் 3 மாசம் தள்ளி போட்டு அப்புறமா போனேன். எப்படி இருக்கீங்கம்மான்னு கேட்டேன். முதல்லலாம் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படின்ட்டு ஜலஜா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இன்னொரு பாட்டி வந்தது. வந்த உடனே எப்படியோ இருந்துட்டு முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டோம். மேலும் அழுதுகிட்டே இருந்தேன்னா இருமல் வந்துருச்சு. முதல் நாள் ராத்திரிலாம் இருமினப்போ ஜலஜா பக்கத்து ரூம்ல இருந்து வந்து என்ன இருமிட்டே இருக்கீங்களேன்னு வெந்நீர் கொடுத்தாங்க. அப்புறம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இப்போ வரியா ஜலஜா வந்து செடி வச்சிருக்கா, அதுல செம்பருத்தி பூ பூத்திருக்கு, வா பார்க்கலான்னு என்னை கூட்டிட்டு போனாங்க. சரி, யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லா உறவுகளும் கைவிட்டு விட்ட ஒரு நிலையில் கூட ஒரு நட்பு மலர முடியும் என்று சொன்னால் அதுதான் நட்பு. உறவுகள் கைவிடும், காயப்படுத்தும், அவமானப்படுத்தும், கண்ணீர் விட வைக்கும். ஏனென்றால் தவிர்க்கவே முடியாது, வாழ்ந்து தீர வேண்டிய ஒரு சங்கடம் அதிலே இருப்பதாலே உறவுகளை சகித்துக் கொண்டும் பொறுத்து கொண்டும் இருக்க வேண்டிய நிலைமை பலருக்கு இருக்கிறது. ஆனால் நட்பில் எனக்கு நிர்பந்தம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. இட் கிவ்ஸ் மீ மை ஸ்பேஸ்.
அதுதான் நட்பினுடைய சிறப்பு. நான் ஒன்றை சொல்லி இப்படி சொல்லி முடிக்கிறேன். காலையில சாப்பாட்டுக்காக காத்துட்டு இருந்தோம். ஸ்ரீனி சார் சாப்பாடு கொண்டு வந்தாரு. நல்ல பசி வந்துருச்சு ஐயாக்கு. அதுக்குள்ள சாப்பாடு வந்து சாப்பிட்ட உடனே அப்பா பசி நேரத்து உணவுன்னு மகாகவி பாரதி சொன்னானே, அது ஞாபகத்துக்கு வருதுன்னு அவர் சொன்னார். மகாகவி பாரதி அது எப்ப சொன்னான்னு தெரியுமா? கண்ணன் என் நண்பன் என்ற பாடலில் சொன்னான். மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் என்று சொன்னான். நாம் ஒவ்வொருவருக்கும் நட்பு என்பது அப்படிதான். மழை நேரத்தில் கிடைக்கிற குடை, பசி நேரத்தில் கிடைக்கிற உணவு, அதுதான் நட்பு.